ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பிற்காக முதலாவது நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு ஏற்கின்றேன். நம்ம தொடர்ந்து நம்முடைய சபை விசுவாசிக்கக்கூடிய விசுவாச அறிக்கைகளை நம்ம மாதந்தோறும் தியானித்துட்டு வந்தோம். ஒரு சில மாதங்களாக அதனை நம்ம நிறுத்தியிருந்தோம். அதனை மீண்டும் துவங்கலாம் என்று சொல்லி நம்ம நினைத்திருக்கிறோம். இதுவரைக்கும் 5 விதமான தலைப்புகளின் கீழாக நாம செய்திகளை கேட்டிருந்தோம். இன்றைய தினத்துல நம்ம விசுவாசிக்கக்கூடிய விசுவாச பிரமாணத்தில் இருந்து 6வது தலைப்பு, நம் அனைவருக்கும் மிகுந்த பரிச்சயமான ஒரு தலைப்பு. நாம் அநேக முறை இதை தியானிச்ச ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னா, மனிதனின் வீழ்ச்சி மற்றும் பாவத்தின் தண்டனை. மனிதனுடைய வீழ்ச்சி மற்றும் பாவத்தின் தண்டனை என்பதை குறிச்சுதான் இன்றைய நாள்ல நம்ம தியானிக்க போறோம். தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இப்படிதான் என்ன செஞ்சானா, டாக்டர்கிட்ட போனானா. போயிட்டு, டாக்டர், நான் 100 வருஷத்துக்கு மேல வாழணும், என்ன செய்யறது, எப்படியாவது நீங்க எனக்கு இந்த 100 வருஷம் வாழும்படியாக எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டானா. டாக்டர் பார்த்துட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டானா. இல்லைங்க டாக்டர், கல்யாணம் ஆகலை. நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் 100 வருஷம் வாழுவனா அப்படின்னு கேட்டவது, இல்லை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த ஆசையே உங்களுக்கு போயிடும், அதனால நீங்க 100 வருஷம் வாழக்கூடிய ஆசை உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் பதில் சொன்னாராம். அந்த மாதிரி பொதுவா இந்த மனிதனுடைய வீழ்ச்சி அப்படிங்கிற சம்பவத்துல நம்ம அநேக முறை யாரை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆதாமினுடைய வீழ்ச்சி, முதல் மனிதனாகிய ஆதாமினுடைய பாவத்தை அவன் தான் வீழ்ந்து போனான், அதனாலதான் மனுக்குலம் பாவத்துல சிக்கி கொண்டது என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையாகவே இந்த ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம இந்த படைப்பின் காரியங்களை அநேக முறை நம்ம கதை வடிவலா நம்ம சிறு வயதுல இருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி படைச்சாரு, என்ன மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு, மிருகங்களை எப்படி உண்டாக்குனாரு எல்லாம். ஆனா இன்னும் நம்மள அதுல அடங்கி இருக்கக்கூடிய அநேக ரகசியங்கள் நமக்கு வெளியரங்கமாகுவது கிடையாது. நம்ம அதை தினமும் அந்த பகுதியை படிக்கிறோம், நிறைய முறை அதுல இருந்து செய்தி கேட்டிருக்கிறோம். ஆனா முழு சத்தியமும் அதுல அடங்கி இருக்கிற முழு ரகசியமும் நமக்கு தெரியுமாங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம வாசித்த வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். இதுல முதல் வசனம், 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. 2வது வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாவாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். போதும். இது யாருடைய கூற்று? பிசாசானவனுக்கும் யாருக்கு? ஏவாளுக்கும் இருக்கக்கூடிய கூற்று. இன்னைக்கு நிறைய கேள்வி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் நீங்க இன்னைக்கு ஃபுல்லா நீங்க கேள்வி கேட்க நீங்க பதில் சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஏவாளுக்கும் பிசாசானவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். சரி, இந்த உலகத்திலேயே முதல்ல பாவம் செஞ்சது யாரு சொல்லுங்க? உலகத்துல லூசிபர் உலகத்துல பாவம் செய்யல. இப்படிதான் நம்மளுக்கு தெரியும். ஏவாள் தான் முதல் பாவம் செஞ்சாங்க. வசனம் என்ன சொல்லுது? படைக்கப்பட்ட மிருக ஜீவன்களிலேயே சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. தேவன் அதை தந்திரம் உள்ளதா படைச்சாரா? கிடையாது. அவர் படைத்தது எல்லாம் நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் உண்டாக்குறது ஒரு விஷயத்தை உண்டாக்கிட்டு அது நல்லது அப்படின்னு அவர் கண்டதுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த படைப்புக்கே போறாரு. ஆனா சர்ப்பமானது மற்ற மிருக ஜீவன்களிலும் தந்திரம் உள்ளது என்று அடையாளப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா, முதல்ல பிசாசானவனுக்கு அடிபணிந்தது சர்ப்பம். அந்த சர்ப்பம் தேவனால உண்டாக்கப்பட்ட ஒரு ஒரு விலங்கு. அது ஒரு நார்மலான ஒரு விலங்கு. அந்த விலங்கு சாத்தானால முதல்ல வஞ்சிக்கப்பட்டது. சாத்தான் நினைச்சிருந்தா சிங்கத்தை கொண்டு பேசியிருக்கலாம், புலிய வஞ்சித்திருக்கலாம், பறவைகளை வஞ்சித்திருக்கலாம், இல்ல இந்த கடல் மிருகங்களை வஞ்சித்திருக்கலாம். ஆனா சாத்தான் முதல்ல தேர்ந்தெடுத்தது ஒரு சர்ப்பத்தை.
அப்ப இந்த சர்ப்பம் முதல்ல சாத்தானுக்கு இணங்கி போயிருச்சு. அப்ப முதல் பாவத்தை யாரு செய்யறான்? சர்ப்பம் செய்கிறது. சரி, இன்னொரு காரியம், ஸ்திரீ கிட்ட சர்ப்பம் என்ன சொல்லுது? இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாமா என்று சொல்லி தேவன் சொன்னாரா அப்படின்னு கேட்கும் போது ஏவாள் சொல்றா, எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனா நடுவுல, தோட்டத்தின் நடுவுல இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது, தொடவும் கூடாது. இது சரியான கூற்றா ஏவாள் சொன்னது? வாசிங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். 17. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, இந்த உரையாடல் யாருக்கு நடக்கிறது? ஆண்டவருக்கும் ஆதாமுக்கு நடைபெறுகிறது. அப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க, தேவன் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு ஆதாமுக்கு கட்டளை இடும் பொழுது ஏவாள் இன்னும் உண்டு பண்ணவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா தான் அவர் ஒவ்வொரு மிருகங்களா உண்டு பண்ணி ஆதாமு கிட்ட கொண்டுட்டு வர. இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க, எந்த மிருகமும் ஆதாமுடைய கண் முன்னாடி உருவாக்கப்படலை, ஏவாள் உட்பட எல்லாத்தையும் ஆண்டவர் எங்கேயோ உண்டு ரெடி பண்ணி பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆதாமு கிட்ட கொண்டு வர. இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்ன கூற்று சொல்லப்படும் பொழுது ஏவாள் இன்னும் உண்டு பண்ணல. ஆனா எப்படி ஏவாளுக்கு தெரிந்திருக்கும்? ஆதாம் சொல்லியிருந்தாதான் ஏவாளுக்கு தெரியும், இல்லைங்களா? அப்போ ஆதாம் என்ன சொல்லி இருக்கிறாப்புல, இங்க பாருமா, ஆண்டவர் எல்லா கனியையும் புசிக்கலாம்னு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா நடுவுல, தோட்டத்தின் நடுவுல கனி மட்டும் நம்ம தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது. இவர் எந்த அடிப்படையில சொல்லியிருந்தாலும் ஏவாள் என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டிருந்திருக்கலாம். ஆனா ஏவாளுக்கு தன்னுடைய கணவர், அதாவது தனக்கு கூட இருக்க படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொன்னாருங்கிற அந்த கூற்று ஏவாளுக்குள்ள இருக்கிறது, ஆனா பலவீனமா இருக்கிறது. அதனாலதான் சாத்தான் ஆதாம் கிட்ட வந்து, நீ இந்த பழத்தை சாப்பிட்டா நீ தேவர்களை போல ஆயிரலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய கட்டளை ஆதாமுக்கு நேரடியாக வந்தது, தேவனுடைய கட்டளை ஏவாளுக்கு தன்னுடைய கணவன் மூலமாக வந்தது. அப்ப இங்கதான் பலன் என்ன ஆகுறது? கொஞ்சம் அலட்சியமாய் மாறிவிடுகிறது. இங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக முறை தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்துகின்ற எச்சரிப்பு அது ஒரு நேரத்துல ஒரு விதமாகவும் இன்னொரு நேரத்துல இன்னொரு விதமாகவும் நம்ம பார்த்துக்கிறோம். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய எச்சரிப்பும் அல்லது போதகர்களை பிரசங்கிக்கும் பொழுது நம்ம வரக்கூடிய எச்சரிப்புக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒன்றை காட்டிலும் ஒன்று பலன் குறைந்ததாக இருக்கிறது. இங்க போதகர்கள் எச்சரித்தா மனமாறக்கூடிய விசுவாசிகள் இன்று குறைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் தனிப்பட்ட முறை ஜெபங்கள்ல, தனிப்பட்ட முறை ஆவிக்குரிய வாழ்க்கையில படக்கூடிய அனுபவத்திலிருந்து அவர்கள் மனமாறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இங்க தேவனால போதிக்கப்படக்கூடிய காரியங்களுக்கு வரக்கூடிய வல்லமை அதிகமா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப குறைந்து கொண்டு இருக்கிறது. இங்க ஏவாள சாத்தான் வஞ்சிப்பதற்கு காரணம், ஏவாள் தேவனுடைய கட்டளைய முழுமையா பெறாமல் இருக்கிறா. சரி, இன்னொரு கேள்வி, ஏவாள் கிட்ட சாத்தான் சொன்ன கூற்று சரியானதா தவறானதா? நீ இந்த பழத்தை சாப்பிட்டா, இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா தேவர்களை போல ஆகிரலாம்னு சொன்னது உண்மையா பொய்யா? உண்மைங்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துன்னு பார்ப்போம். சொன்னது உண்மை. ஏன் இவ்வளவு தயங்கிறீன்னு புரியல. அந்த பழத்தை சாப்பிட்டா தேவர்களை போல மாறலாங்கிறது உண்மை. உங்களுக்கு நான் ஆதாரம் கொடுக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சரி, 3:22. போதும். இந்த கூற்று யாருக்கிட்ட யாரு பேசுறது? தேவன் நம்மில் ஒருவரை போல், நம்மில் அங்க ஒரு
பன்மையை குறிக்கக்கூடியதா இருக்குது. இங்க தேவன் திருத்துவத்தோடு பேசக்கூடிய ஒரு கூற்று. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவத்தோடு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஆதாம் நாம் உண்டு பண்ண மாதிரி இல்ல, அவன் நம்மள ஒருவனை போல மாறிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? பிசாசு சொன்ன கூற்று சரியானது. அதுலதான் அவர் இன்னும் சொல்றாரு, நான் சொல்றது தேவனே மறிக்க மாட்டாரு, அது உண்மை. 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் உங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் இருக்குது. இந்த பாருங்க, நீங்கள் இந்த பழத்தை, இந்த ஜீவ விருட்சகத்தை புசிக்கும் நாளில நீங்கள் நன்மை தீமை இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல ஆகுவீங்க. இது யார் அறிஞ்சிருக்கிறா? தேவனே அறிந்திருக்கிறார். அப்ப தேவனுக்கே தெரியும் இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க தேவர்களை போல ஆயிருவீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இங்கு செய்ததுனால அவன் என்ன ஆயிட்டான்? தேவனை போல ஆனாலும் தேவனாக இருக்க முடியல. அப்ப முதல் வீழ்ச்சி அவன் எங்க? அவன் தேவர்களை போல இருக்கலாம் என்று சொல்லி ஆசைப்பட்டு தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு அவன் செய்த ஒரு காரியம் என்னவாயிருச்சு? அவனுடைய முதல் வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது. இந்த கூற்றுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஆதாம் ஏவருடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டு அவர்களுடைய பாவம், முதல் பாவம் என்ன ஆவா இருந்துச்சு? தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க அதிகாரம் இல்லாதவங்களா போயிட்டோம். நாம அவர்களுக்கு முன்பாக நிற்க நாம தகுதியற்றவர்களா மாறிட்டோம். தேவன் அண்டையில் இருந்து நம்ம விலகி ஓடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாவம். முதல் பாவம் தேவனுடைய வார்த்தையே அலட்சியப்படுத்தினது. 2வது பாவம் தேவன் கிட்ட இருந்து நம்ம மறைவா ஓடி போயிடலாம், தேவனுடைய மகிமையிலிருந்து நாம விலகி நிற்கலாம் என்று முடிவெடுத்தது அவருடைய 2வது தவறு. இங்கதான் முதல் மனிதனுடைய அறிவு முதல் அவன் உபயோகப்படுத்துறான். என்ன அறிவு? நம்ம நிர்வாணிகளா இருக்கிறோம், நம்முடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ளணும் என்று சொல்லி அவன் இலைகளாலான ஒரு என்ன செய்யறான்? இலைகளை வைத்து தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ளணும் என்று நினைத்தது பார்த்தீங்களா? இதுதான் அவனுடைய முதல் அறிவின் வீழ்ச்சி. அப்ப என்ன ஆகிவிட்டது என்று சொன்னா, தேவன் மனிதர்களை முழு சுதந்திரவாளிகளாக உண்டு பண்ணினார். மனிதர்களுக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்தார். இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யலாம், அனைத்து சிருஷ்டிப்புகளையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம், அனைத்து வளங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அனைத்து விதமான இந்த உலகத்தினுடைய எல்லா எல்லைகளும் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தாண்டி மனுஷியும் மனிதனும் செய்த அந்த எக்ஸ்ட்ரா ஒரு தேவை, எனக்கு நம்முடைய நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வேணும் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முதல் முயற்சி மிகப்பெரிய ஒரு தோல்வியை, ஒரு வீழ்ச்சியை இந்த பூலோகத்துல கொடுத்தது. அதுதான் நம்ம ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். வாசிங்க. அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 12. இங்க பாருங்க, இதுதான் முதல் செய்த வீழ்ச்சி. ஒட்டுமொத்த மனுகுலத்திற்கும் அது சாபமாய் மாறிவிட்டது. ஆதாம் எல்லா மிருகத்தின் எல்லா சிருஷ்டிப்புக்கும் அதிபதியாகிய தேவனுடைய பார்வையில பிரதிநிதி, எல்லாத்துக்கும் பிரதிநிதியாக ஒருவன் உண்டு பண்ணினாரு, எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும். ஆனா அந்த பிரதிநிதி தவறு செஞ்சதுனால, அந்த தலைவன் தவறு செய்ததுனால அவனுக்குள்ள இருந்த பாவம் பூமி முழுக்க வந்தது. அது ஒரு செல் உயிரியில் இருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் அது சாபமாய் மாறினது. அதனாலதான் இன்றளவும் பார்க்கிறோம், இயற்கையாகவே மரங்கள் அழிவை பெற்றுக் கொள்கிறது, செடிகள் பழங்கள் எல்லாவித உயிரினங்களும் அழிவு என்பதை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் மனிதன் செய்த பாவத்தின் வீழ்ச்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனா இத ஆண்டவர் என்ன செய்துட்டாருன்னா, 2ஆம் வருகையில அதை முழுமையா மாத்துட்டார். எப்படி முழுமையா மாத்தினார் என்று சொன்னா, இங்க எல்லா ஜீவராசிக்கும் ஒரே ஒரு தலைவனாக ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமை நியமிச்சார்.
ஆனா இரண்டாம் வருகையில அப்படி நடத்தப்பட மாட்டாது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் வாசிச்சீங்கன்னு சொன்னா அங்க 4 ஜீவன்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 4 ஜீவன்களும் ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு இதற்கும் பிரதிநிதியாக அது எடுக்கப்படுகிறது. சிங்கம் ஒரு காட்டு மிருகங்களுக்கும், எருது ஒரு நாட்டு மிருகங்களுக்கும், கழுகு பறவைகளுக்கு பிரதிநிதியாக, அடுத்தது மனிதன் ஒரு பிரதிநிதியாக. இங்க பாருங்க, 4 ஜீவன்கள் 4 பிரதிநிதிகளாய் மாறுவதற்கு காரணம் என்னன்னா, இங்க ஆதாமினுடைய வீழ்ச்சி எதை பறிக்க பண்ணினது? அவனுக்கு கொடுத்த முழு சுதந்திரத்தையும் பறிக்க பண்ணினது. அப்போ இங்க நீங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஒரு மனிதனால பாவமும் அவன் மூலமாக மரணமும் வந்தது. இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் காலை வேளையில, அதாவது குளிர்ச்சியான காலை வேளையிலன்னு போட்டிருக்குது, பகலிலே அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அந்த பகலிலே தேவன் உலாவி வரும் பொழுது இவர்கள் தேவனுக்கு மறைவாக இருக்கிறாங்க. தேவனே நாங்கள் உமக்கு மறைவாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாங்க. இங்கேயும் ஆதாமினுடைய 3வது பாவம் என்னன்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக அவன் செய்த பாவத்தை ஒற்றுக்கொள்ளாதது. அந்த வசனத்தை வாசிங்க 11. தொடர்ந்து வாசிங்க. போதும். இங்க ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? நீ நிர்வாணின்னு சொன்ன உனக்கு வெளிப்படுத்தினது யாரு? அப்ப என்ன, அவன் நிர்வாணின்னு அவன் எப்ப உணர்ந்தான்? அவனுடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டது, நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க அறிவை பெற்றுக்கொண்டான். நாம இப்ப சொல்லக்கூடிய பகுத்தறிவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த பகுத்தறிவு அவனுடைய பாவத்திலிருந்து கற்றுக்கொண்டான். நீங்கள் யோசிக்கலாம், பகுத்தறிவு இருக்கிறதுனால தானே ஒரு மனிதன் என்கின்ற அடையாளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுல என்ன தவறு இருக்குது? நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கத அவன் தெரிந்து கொண்டதுனால தானே அவன் பாவம் எது நல்லது எதுன்னு தெரிந்து கொண்டான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், மனிதன் பகுத்தறிவு தேவைப்படாத ஒரு நிலைப்பாட்டுல பிறந்தான். ஏன்னு சொன்னா, பாவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத ஒரு நிலைப்பாட்டுல தேவன் உருவாக்கினார் மனிதனை. அந்த பாவங்கிறத அவன் தெரிந்து கொள்ளவே வேண்டாம் என்று சொல்லி உருவாக்கினாரு. பாவம் என்று சொல்லி இந்த பூமியில ஒன்று இருக்கக்கூடாது என்று சொல்லி உருவாக்கினாரு. பாவம்னு ஒண்ணு இருந்தாதான் நன்மை என்ன தீமை என்னங்கிற வித்தியாசம் வருங்கிறதுக்காக அவர் அங்க தீமையை எடுத்துட்டு வெறும் நன்மையை மாத்திரமே வைத்திருந்தார். அதனாலதான் பார்க்கிறோம், ஆதாம உருவாக்கும் போது இது நல்லது, இவன் சரியானவன் என்று சொல்லி உருவாக்கினார். அவனை குறைவுள்ளவனாக உருவாக்கல, அவனை குற்றம் உள்ளவனாக உருவாக்கல, அவனை பகுத்து அறிந்து கொள்ளணும், இவன் இதை தெரிந்து கொள்ளணும் இதை தெரிந்து கொள்ளணும் உருவாக்கல. அவன் எது தெரிந்து கொண்டாலும் அது நல்லதுதான் அப்படிங்கிற முழுக்க நல்லதை மட்டுமே வச்சிருந்தார். உதாரணத்துக்கு, நான் இந்த ரூம் ஃபுல்லா நிறைய கலர் பால்ஸ் எல்லாம் கொட்டி விட்டு, நீங்க ரெட் கலர் எல்லாம் ஒருத்தர் எடுங்க, கிரீன் கலர்லாம் ஒருத்தர் எடுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? ரெட் கலர்லாம் தேடி எடுப்பீங்க, கிரீன் கலர்லாம் தேடி எடுப்பீங்க. இங்க முழுக்க நான் ஒரே கலர் பந்துங்களை கொட்டி விட்டு கிரீன் மட்டும் எடுங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? யோசிக்கவே வேண்டாம். நீங்க எடுக்கிற பந்துகள் எல்லாம் என்ன, ஒரே கலர் பந்துகள் தான். நீங்க அங்க போயிட்டு இது இங்க ரெட்டா இது கிரீனான்னு நீங்க ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல தேவன் மனிதனை அவ்விதமாக தான் உண்டாக்குனார். அவன் ஆராய்ந்து பார்க்கவே அவசியம் இல்லை, அவன் சோதித்து அறிவதற்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. முழுக்க எல்லாவற்றையும் நன்மையானதாய் குறைவுள்ளதாம பழுதற்றதா இல்லாம முழுக்க நன்மையானதாகவே அவர் கொடுத்தார். ஆனா மனிதன் செய்ததுனால அவன் நன்மையும் தீமையும் வேறு பிரித்து காட்ட வேண்டிய அந்த பகுத்தறிவு அவனுக்குள்ள வந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்ப வருவோம், கேட்கிறார் ஆண்டவர், உன்னை நிர்வாணியாக உன்கிட்ட சொன்னது யாருன்னு சொல்ற, இதுதானே கேள்வி. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு இதுதான் பண்ண. ஆனா இங்க நீங்க பார்க்கும் பொழுது ஆதாமு கிட்ட முதல்ல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், உன்னை யாரு இப்படி செஞ்சதுன்னு கேட்கும் போது ஆதாம் எங்க சொல்றான் பதிலு? போதும்.
இங்க ஆதாம் செய்யற முன்னொரு தவறு என்ன சொல்லுங்க பார்ப்போம். மனைவி மேல பழி. நீ அது என்னன்னு சொல்றான், ஏன்னா இது வரைக்கும் ஏவாளுங்கிற பெயர் அவளுக்கு கொடுக்கப்படலை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஏவாளுங்கிற பெயர் வரப்போகுது. இப்போ வரைக்கும் நீங்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்க பாத்தீங்களா, ஒரு ஒரு பெண்ணு, அவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். இங்க கூட முதல்ல ஆதாம் என்ன செய்யல, தவிர நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்கல. நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், மன இறங்குன்னு கேட்டிருந்தா அங்க பாவ விமோசனம் கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க. என்ன கேம்னா, நம்ம இந்த சிறு பிள்ளைங்களுக்கு ஒரு கதை சொல்லி கொடுப்போம். இந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது, கொழுக்கட்டையே கொழுக்கட்டையே ஏன் வேகலைன்னா அடுப்பு எரியல நான் வேகல, அடுப்பு ஏன் எரியலன்னா மழை பெஞ்சிச்சு நான் எரியல, அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு பழி போட்டுட்டே இருக்காங்க. அடுத்து ஸ்திரீயானவள் சொல்லக்கூடிய கூற்றை நீங்க வாசிங்க. இங்க பாருங்க, இங்க ஸ்ரீகிட்ட கேட்கும் போது என்ன சொல்றான், அங்கேயும் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. சர்ப்பம் கொண்டு வந்து கொடுத்துச்சு, சர்ப்பம் சொன்னிச்சு நான் போயிட்டு சாப்பிட்டுட்டேன், சர்ப்பத்துக்கிட்ட பழி போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் 3வது தடவை அங்க சர்ப்பத்துக்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கல. சர்ப்பமே ஏன் இப்படி செஞ்சேன்னு அங்க கேட்கல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்த உடனே அங்க முதல் தண்டனை அங்க போயிருச்சு சர்ப்பத்துக்கு. நீ இப்படி செஞ்சதுனால, ஏன்னா தெரியும் சர்ப்பத்துக்கு அவ்வளவாக வல்லமை ஆண்டவர் கொடுக்கல. ஒரு சாதாரண ஒரு உயிரினம், அது மனிதர்களை போல அல்ல. அதனால அந்த வாய்ப்புகளை தேவன் அந்த விலங்குகளுக்கு கொடுக்கல. அதனாலதான் புரிந்து கொள்ளணும், விலங்குகளை காட்டிலும் மனிதர்கள் ஏன் தேவனுடைய பார்வையில உன்னதவர்கள் என்று சொன்னா, எல்லாம் அவர் சொன்னாரு இதெல்லாம் உண்டாகட்டும். எதுக்குமே அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கல. ஆனா மனிதர்களாகிய நமக்கு தான் அவருடைய ஜீவ சுவாசம் இருக்கிறது. அப்ப விலங்குகளும் மூச்சு விடுது. அதுக்குள்ள இருக்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுக்குள்ள ஆவி இருக்கும், ஆத்மா கிடையாது. நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 இருக்கிறது. அங்க 3 கிடையாது, அங்க 2 தான். அதனாலதான் சர்ப்பத்துக்கிட்ட போயிட்டு, சர்ப்பமே நீ ஏன் இப்படி செஞ்சுன்னா, சர்ப்பம் யாரு மேல பழி போட்டிருக்கோம், பிசாசானவன் மேல போட்டிருக்கோம். அங்க போய் பிசாசானவனையும் ஆண்டவர் கேட்க முடியாது. இங்க தெரிஞ்சிருச்சு, இங்கேயும் முடிச்சுட்டாரு. ஆண்டவருக்கு தேவை ஆதாமும் ஏவாளும் ஏன் இப்படி செஞ்சாங்க தான். சர்ப்பமே நீ ஏன் இப்படி செஞ்சா அவருக்கு அக்கறை இல்லை. உடனடியாக அங்க உடனடி தண்டனை. என்ன தண்டனை அது வாசிங்க. சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சர்ப்பத்துக்குள்ள இருக்கிறது சர்ப்பத்தின் ஆவி இல்ல, அங்க பிசாசானவன் சர்ப்பத்தின் ரூபமா இருக்கிறான். பிசாசானவனுக்கு ரூபம் இல்லை. அவன் என்ன செய்யலாம், யாருக்கிட்ட அவனுடைய ரூபத்தை வெளிப்படுத்திக்கலாமோ வெளிப்படுத்திக்கலாம். இங்க சர்ப்பம் என்பது பிசாசின் பிரதிநிதியாக இருக்கிறது. இங்க சர்ப்பம் ஒரு காட்டு வெறும் மிருகமா இருந்திருந்தா மாத்திரம் ஆண்டவர் மிருகத்தை கூட அவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த சர்ப்பத்துக்குள்ள இருப்பது பிசாசானவன் என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். உடனடியாக அது என்ன தண்டனை, அங்க சர்ப்பத்துக்கும் கண்டனம், அந்த அதுக்குள்ள இருக்கிற பிசாசானவனுக்கு கண்டனம். அவர் உன்னை குதிகாலில உன்னுடைய தலையை நசுக்குவார், அவருடைய குதிகாலை நீ நசுக்குவான்னு சொல்லி அங்க உள்ள இருக்கிற பிசாசானவரை யார் நசுக்குவார், கிறிஸ்துவானவர். நீ எப்படி ஒரு ஸ்திரீக்குள்ள பாவத்தை விளைவிச்சு எல்லாத்தையும் நாசமாக்குனியோ, அதே ஸ்திரீக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒருவர் உன்னை முழுமையாக இந்த உலகத்தில் இருந்து நிர்மூலமாக்குவார், உன்னை முழுமையாக உன்னுடைய இந்த தலையை நசுக்குவார் என்று சொல்லி தேவன் அங்க கிறிஸ்துவனுடைய எதிர்காலத்துல நடக்க போகின்ற அந்த உன்னதமான வல்லமையான செயலை இங்க முன்னதாகவே அறிவிக்கிறார். இதுதான் முதல் தீர்க்க தரிசனம் வேதாகமத்துல. அவர் அவன் தலையை நசுக்குவார் என்று சொன்னதுதான் முதல் தீர்க்க தரிசனம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது அப்படியாகவே நடந்தது. இன்னொரு காரியம், இவர்கள் எந்த இலையால தங்களுடைய உடலை கவர் பண்ணாங்க, அத்தி இலையால. இது என்ன நான் சொன்னேன், இது மனிதனுடைய முதல் அறிவு. அல்ல, அவனுடைய அவன் முதல்ல தானாவே யோசிச்சு ஒரு முயற்சி செஞ்சான். ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா தண்டனையும் கொடுத்துட்டு என்ன கொடுக்கிறாரு, தோல் ஆடைகளை கொடுக்கிறார்.
நல்லா புரிஞ்சுக்க கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் முழு முயற்சியினால நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய முழு முயற்சியை விட, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை விட தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் மகா உன்னதமானது, அது மகா மேன்மையானது. அத்திலையை தரித்த ஆதாம் ஏவாளுக்கு தேவன் தோளாடைகளை கொடுத்தார். இதுதான் தேவனுடைய பண்பு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவங்க அப்படியே விட்டு போயிருக்கலாம், அவங்க பண்ண அக்குறும்புக்கு நீங்க இப்படியே இருந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தோளாடைகளை கொடுக்கிறார். என்னதான் இருந்தாலும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் நான் உண்டாக்கினவர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு தோளாடைகளை கொடுக்கிறார். ஏன் ஆதாம் ஏவாளுக்கு தோளாடைகளை ரெடி பண்ணணும்னு தோணல? இதுதான் மனிதனுடைய அறிவு. கடவுள் கொடுக்கக்கூடிய வல்லமையான காரியத்தை மனிதனால் இவ்வளவாக பெற்றுக்கொள்ள முடியாது. நாம ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து அதுக்கு முழு முயற்சியோடு பிரயாசங்களை போடுவோம். ஒரு சிறு காரியத்தை அது நம்முடைய பார்வையில மிகப்பெரியதா இருக்கலாம், நம்முடைய பார்வையில அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக நம்முடைய முழு பணத்தை, முழு நேரத்தை, முழு எல்லா அறிவையும், முழு எல்லா விதமான காரியத்தையும் கொடுப்போம். ஆனா தேவனுடைய பார்வையில அது ரொம்ப சின்னது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியது நாம் எதிர்பார்க்காதது, நம்ம யூகிக்க முடியாதது, நம்முடைய நினைவுக்கு எட்டாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இங்க ஆதாம் ஏவாள் செய்த பாவங்கள் இது தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்குள்ளேயும் அந்த பாவம் விளைவாக வந்தது. வாசிங்க பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையும் செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒரு நன்மையும் செய்யத்தக்கதாக நீதிமான் என்ன இல்ல, பூமியிலேயே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிட்டாங்க. உணர்வுள்ளவன் ஒருவனாயிலும் இல்லை, நன்மை செய்கின்றவன் ஒருவனாயிலும் இல்லை. சங்கீதம் 43:1-2 வாசிங்கன்னா நன்மை செய்யும்படியான திராணி உள்ளவர்கள் இந்த உலகத்துல இல்லாம போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிசாசினுடைய சூழ்ச்சியும் மனிதனுடைய வீழ்ச்சியும். புரிந்து கொள்ளணும். இப்போ இப்படியாக மனுகுலமானது பாவத்துல மூழ்கி போயிருச்சு. வாசிங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. இங்க பாருங்க, அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுப்புண்டு பாவத்தில் வீழ்ந்து போயிட்டாங்க. எல்லா பாவமும் இச்சையினாலே கர்ப்பம் தெரித்து பாவத்தை விளைவித்து மரணத்தை சம்பாதிக்கிறது. அப்போ இச்சை பாவத்தை கொடுக்கிறது, பாவம் மரணத்தை கொடுக்கிறது. இப்படியாகவே உலகம் ஒண்ணு மாத்தி ஒரு வைரஸ் மாதிரி தான் இது. ஒண்ணு மாத்தின்னு சொல்லி இது அப்படியே முழுமையா டெவலப் ஆகி ஒரு முழு மனுகுலத்தையும் ஒரு முழு பூமியையும் முழுக்க பாவமாக்கிடுச்சு. இது மனிதன் உணர ஆரம்பிச்சுட்டான். இந்த உலகம் முழுக்க முழுக்க பாவத்துல மாறிடுச்சு, இந்த பாவத்தினாலதான் நம்ம மரணிக்கிறோங்கிறத மனிதன் உணர ஆரம்பிச்சான். அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறான். ஆனா விடுபட முடியல. சுய முயற்சினால நிறைய தடவை அவனுக்குள்ள சொல்றான், எல்லா விதமான முயற்சிகளும் செய்து பார்க்கறான். ஆனா அவனுக்கிட்ட இருக்கிற அந்த பாவம் போக முடியல. தன்னுடைய இருக்கக்கூடிய உலக ரீதியான எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி பார்க்கிறான், அது போக முடியல. அதனாலதான் உலகம் முழுக்க பாவத்திலிருந்து விடுபட மனிதன் காலங்காலமா தலைமுறையாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா, இந்திய கலாச்சாரத்துல எத்தனையோ விதமான முயற்சிகள் ஏறெடுக்கப்படுகிறது. ஐரோப்பிய கலாச்சாரங்கள், சீன கலாச்சாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை விட கொடுமையானது. இங்க நம்ம உடலை வற்புறுத்திக்கிட்டா நம்முடைய பாவம் போயிரும், இங்க வேற ஏதாவது ஜீவராசிகளை பலியிட்டா பாவம் போயிருங்கிற மாதிரி சீனாவிலேயே ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. நம்மள மாதிரியே உருவங்களை செய்து அதை தினமும் நம்ம போய் திட்டணும், அதை தினமும் போய் அடிக்கணும், பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குது. அப்படி தினமும் செஞ்சா நம்ம பாவம்லாம் இதாயிரும் அப்படின்னு சீன மக்கள் நினைக்கிறாங்க. இன்னும் நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதர்கள் என்ன செய்தாங்க, தங்களை உடம்ப வருத்திக்கிட்டா இந்த பாவமான சரீரம் வருத்தத்தினால அது சகிச்சு கொண்டுச்சுன்னா பாவம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் ஆயிரும். இது என்ன நினைச்சாங்க, இந்த சரீரம் பாவமானது, உள்ள இருக்கிற ஆவி பரிசுத்தமானதுன்னு நினைக்கிறதுனால மனிதர்கள் என்ன செய்தாங்கன்னா தங்களுடைய உடம்ப வருத்திக்க ஆரம்பிச்சாங்க. சாப்பிடாம இருக்கிறது, தவங்கள் இருக்கிறது, பல ஆண்டுகளாக எதையும் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறது, இப்படியாக உடம்ப வருத்திக்கிட்டாங்க. ஆனா அவருடைய எல்லா முயற்சிகளும்
தோல்வியை தான் கொண்டு வந்து விட்டது. இது யோபு மிக தெளிவா சொல்றாரு. நம்முடைய சுய முயற்சி அற்ப பிரயோஜனமாங்கிறத யோபு தன்னுடைய வாழ்க்கையில மிக நேர்த்தியாய் உணர்ந்திருந்தார். வாசிங்க யோபு 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானத பிறப்பிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்றாரு, மனிதன் மரணிப்பத நான் தடுக்க முடியாது, அவனும் தடுக்க முடியாது. மரணத்திலிருந்து அவன் உயிர் பெறுவது சாத்தியமா? முடியாது. என்னதான் நம்ம இன்றைக்கு உலகத்துல அதிக வல்லமை உடைய ஒரு நாட்டினுடைய தலைவராகவே இருந்தாலும் அவருடைய மரணத்தை அவர் நினைச்சா தடுக்க முடியாது. அப்படியே அவர் மரணிச்சா மீண்டும் உயிரோடு வரணும்னு நினைச்சா வர முடியாது. இதுதான் மனிதனுடைய வீழ்ச்சியினுடைய தண்டனை. மனிதன் என்ன செய்தாலும் அவனுடைய பாவத்திலிருந்து அவன் விடுபட முடியாது. அவன் சுயமாக எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. 22வது வசனம், ஆதியாகமம் 3:22. போதும், என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்றாங்க. யாரு? திரித்துவ தேவனாகிய கர்த்தர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் தீர்மானம் போட்டதுனாலதான் நமக்கு மரணம் இருக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு அரசாங்கம் ஒரு இடத்தை சீல் வைக்குது, முத்திரை போட்டு இதை உடைக்க கூடாது அப்படின்னு முத்திரை போட்டா, அது எவ்வளவு பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அரசு அதிகாரி அந்த இடத்த சீல் வச்சா கூட அதை பிரேக் பண்ணுவது ரொம்ப கடினமான ஒரு சவால். ஒரு மனுஷன் ஒரு சின்ன அதிகாரத்துல மூடி வைத்து அடைக்கப்பட்டு சீல் வைக்கக்கூடிய ஒரு சீலுக்கு, ஒரு முத்திரைக்கே அவ்வளவு பவர்னா, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து இவன் இனிமே இவனுக்கு நித்திய ஜீவன் இவனுக்கு வாழ்க்கையில கிடையாதுன்னு போட்ட தீர்மானம் அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. அப்ப மனிதனுடைய பாவத்தினுடைய வீழ்ச்சி அவனுடைய நித்திய ஜீவனை அது முழுமையா எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப மனிதன் என்னத்தான் செஞ்சாலும் அவன் மீண்டும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இத சரி செய்யும் பொருட்டுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, சரி இவன் இவ்வளவு காலம் தண்டனை அனுபவிச்சுட்டான், போதும். நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க, வெளிப்படுத்தின ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை எல்லாமே நிரந்தர தண்டனையா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நிரந்தர தண்டனைனா ஒண்ணுதான், அது தேவனுடைய நியாய தீர்ப்புல நமக்கு வரக்கூடிய தண்டனைங்கிறது மட்டும்தான். ஆனா நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து ஆதாம்ல இருந்து எல்லா இடத்துலையும் ஆண்டவர் குறிப்பிட்ட நேரம் அவனுக்கு அந்த தண்டனையை வச்சிருப்பாரு. அதுல இருந்து மனம் உருகி மீண்டும் அந்த தண்டனையை விலக்கிடுவார், ஒரு விடுதலை கொடுப்பார். எகிப்துல போய் ஆண்டவர் அடிமைகளாக இவர்களை ஒப்பு கொடுத்தா கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் மீட்டு கொண்டார். பாபிலோன்ல கொண்டு போய் அடிமையா வச்சாரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்துட்டாரு. அசிரியாவில கொண்டு போய் அடிமையா வச்சாரு, கானான் ராஜா கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, இன்னும் பெர்சிய சாம்ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுத்தாரு, கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுத்தாரு. எல்லார்கிட்டையும் கொண்டு போய் தண்டனை செய்யும்படி கொடுத்தாரு. ஆனா அப்படியே விடலை, மீண்டுமாக அவர்களை சேர்த்து கொண்டார். அதுதான் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாவத்தின் தண்டனை. இப்போ நம்ம ஒரு பாவம் செய்யறோம், இதுக்கு தண்டனை தேவனிடத்துல வரும் என்பதை நாம கட்டாயம் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க யாராவது சொல்ல முடியுமா, எனக்கான பாவம், நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் ஆனா தேவன் இன்னமும் நமக்கு எனக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குள்ள பாவம் இல்லை என்றே நம்ம சொல்ல முடியாது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகிறோம், சத்தியம் நமக்குள் இராது. அப்ப நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும், we are sinners, நாம பாவிகள் என்பதை ஒத்துக்கணும். நான் பாவம் செஞ்சேங்கிறதையும் ஒத்துக்கணும். ஆனா இந்த பாவத்தினால நான் முழுமையா ஆண்டவர் இல்லாம நானாவே வெளியே வந்துருவேன்னு நினைக்க கூடாது. உலகத்துல பெரிய பெரிய அதிமேதாவிகள், அதிக அறிவு உடையவர்கள், செல்வந்தர்கள், ஐஸ்வர்யன்கள் எல்லாம் இந்த முட்டாள்தனத்தை செஞ்சாங்க. கடவுள் வேண்டாம், நானே என் பாவத்தை நிவர்த்தி ஆக்கிக்கிறேன், தேவனுடைய உதவி வேண்டாம்,
என்னுடைய செல்வம் போதும், என்னுடைய அறிவு போதும், என்னுடைய தத்துவம் போதும், என்னுடைய ஞானம் போதும், என் பாவம் போயிடும். இப்ப புத்த மாதத்தினுடைய மிகப்பெரிய கோட்பாடு அதுதான். நீ நல்லது செய்யி, எல்லா காரியங்களையும் சரியா கடைபிடி, உன்னுடைய பாவம் போயிடும், நீ மோட்சத்தை போயிடுவ. இந்து மதத்திலையும் அதேதான். நீ கர்மா செய்யி, தர்மங்கள் செய்யி, புனித யாத்திரை போ, உன்னுடைய பாவம் விலகி போயிடும், நீ வைகுண்டம் போயிடலாம், மோட்சம் போயிடலாம். இல்ல இங்க போ, அதை செஞ்சிரு. இஸ்லாமியத்திலும் அதேதான். நீ 5 விதமான தூண்கள் இருக்கிறது இஸ்லாமில. இது முதல்ல நீ கடவுளுக்கு உண்மையாயிரு, அதை செய்ய, நன்மை செய்யு. ஆனா ஒரே ஒரு மதம், ஒரு மார்க்கம் மட்டும்தான், நீ என்ன செய்தாலும் பரலோகத்தை போக முடியாது, பாவத்தை நீக்க முடியாது, அது உன்னால முடியாது, கிறிஸ்துவானவர் என்கின்ற தெய்வம் உனக்கு தேவை அப்படின்னு போதிக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் எதுன்னா நம்முடைய கிறிஸ்தவம் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. ஏன்னா இது நிறைய தத்துவ ஞானிகள், நிறைய அரசியல்வாதிகள் இதை உணர்ந்து கொண்டாங்க. கிறிஸ்துவத்தில் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு இருக்கிறது, வேறு எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட கோட்பாடு இல்லை. கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி, அவனுடைய சாபம், அவனுடைய பாவம் நீங்கி அவன் பரிசுத்தமாக முடியும். சுயமாக ஒருவனும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மரணத்தை ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வெறும் வார்த்தையாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாததுதான். ஆண்டவர் என்ன செய்யறாரு, குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்துவானவர் மூலமாக இதை செயல்படுத்துகிறார். அப்ப கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது என்ன அறிவிக்கப்படுது, காலம் நிறைவேறின பின்பு ஸ்ரீனிடத்தில் உண்டானவர் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. காலம் நிறைவேறின பின்புனா என்ன, ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு, அது வேலைக்கு ஆகல, அதை செயல்படுத்தணும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக இதை சரி செய்ய நினைக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரணித்தது போல கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் உயிரோடு எழும்பப்படுவார்கள். இங்க பாருங்க, இவ்வளவு நாளா சுயமாக எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க, வேலைக்காகல. ஆனா இங்க கிறிஸ்துவினுடைய வல்லமை, கிறிஸ்துவின் மூலமாக எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். அதே அதிகாரத்துல 45 49 உள்ள வசனங்களை வாசிங்க. இங்க பாருங்க, முதலாவது மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானா, அவன் எங்க போயிட்டான், மண்ணுக்கு போயிட்டான். 2வதாக தோன்றின மனிதன் விண்ணிலிருந்து உண்டானாரு, அவர் விண்ணுக்கு போயிட்டாரு. அப்போ நீங்க மண்ணான ஆதாம போலவே இருந்தீங்க சொன்னா நீங்க கடைசி வரைக்கும் மண்ணுக்குள்ளதான் போவீங்க. கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாய் மாறினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விண்ணுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வரும் பொழுது நீங்கள் விண்ணுக்குள்ளாக நீங்கள் போகிறீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப ஒரு மனிதன் செய்த ஆதாமினுடைய வீழ்ச்சிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்று சொன்னா, அவருடைய மரணத்தினால, அவருடைய எல்லா விதமான உபத்திரவத்தினால, அவருடைய உயிர்த்தெழுதினால உங்களை அவர் மீட்டு கொண்டார். நம்ம பல நாட்களாக செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியை கொடுத்த சமயத்துல ஆண்டவர், இதுக்கு மேல உன்னால முடியாது, நான் இனிமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், என் மூலமாக உங்களுக்கு விடுதலை வரும், நீங்கள் என்ன செய்யணும், ஒரே ஒரு விஷயம் தான், உங்களே எனக்காக நீங்கள் ஒப்புவிக்க. You have to surrender yourself to before me. நீங்க எனக்கு முன்பாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது செஞ்சுட்டா போதும், ஆண்டவர் மற்ற எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 19 உள்ள வசனங்களை வாசிங்க. அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நம்மை மரணத்தினாலே அழிக்கப்படித்து ஜீவகாலம் எல்லாம் மரண பரியத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் நம்ம தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக
உறுதியாக கை கொடுத்தார். இங்க பாருங்க, பிள்ளையானவர்கள் எப்படி சரீரத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களைப் போல ஒரு குழந்தை இருக்குதோ, அதே போலதான் கிறிஸ்துவானவரும் சரீரத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியில் அவதரித்தார். மரணத்திற்கு அதிபதியாக பிசாசானவனை மரணத்தினாலே ஜெயிப்பதற்காக கிறிஸ்துவானவர் மரணித்தார். அதை முழுமைப்படுத்த அவர் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், கிறிஸ்துவனுடைய மரணம் மரணமாகவே இருந்திருந்தா நமக்கு மீட்பு என்பது கிடையாது. ஆனால் அவர் மீண்டும், அவர் தீர்க்க தரிசனத்திற்கு ஏற்ப அவர் மீண்டும் உயிரோடு எழும்பினதுனாலதான் நாம இன்றைய நாட்கள்ல கிறிஸ்தவர்களாக அறிந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, மற்ற எல்லா இதுலயும் ஆண்டவர் மரணிச்சிட்டாரு, உயிரோடு எழும்பல. அதனாலதான் இன்றும் யூதர்களாகவே இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவானவர் மரணித்தாருங்கிறத நம்புறாங்க, உயிர் தெழுந்தாருங்கிறத நம்பல. அதனாலதான் இன்றும் அவர்கள் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க. அப்ப என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னா, கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்துட்டாரு, அவர் எங்களுக்காக மீண்டும் அவர் பிதாவினிடத்துல வலது பரிசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நம்ம இங்க இருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து மரணித்தவர் மரணித்ததாகவே இருந்திருந்தா நாங்கள் பிரசங்கிப்பதும் விருதா, நாங்கள் போதிப்பதும் விருதா என்று சொல்கிறார். அப்ப உயிர் தெளாத கிறிஸ்து ஒண்ணுமே இல்லை. உயிர் தெளிந்த கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய சபைகளை மீட்டுக் கொள்ளக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் சபை என்று சொன்னால் அது வேற யாரும், நீங்களும் நானும் தான். அவருடைய மனவாட்டியான சபையை அவர் திரும்பவும் எடுத்துக்கொள்ள போகின்ற நாட்கள் இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த சபையின் மீது அவர் அதிக அக்கறை உடையவராய் இருக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 3-5 உள்ள வசனங்களை வாசிங்க. இங்க பாருங்க, தேவன் எல்லாருக்கும் அவருடைய நன்மைக்கு ஏதுவாக, அவருடைய விருப்பத்திற்கு ஏதுவாக அநேக காரியங்களை செய்கிறார். அப்போ அவருடைய சபையையும் அவர் அவ்விதமாக தான் பராமரிக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி இந்த சபைகள் இருக்கணும். அப்ப விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய விருப்பத்தின்படி இருக்கணும். அதனாலதான் நமக்கு வேண்டும் என்கின்றதை நமக்கு பரிபூர்ணமா கொடுத்துட்டு இருக்கிறார், இல்லைங்களா? இப்ப நமக்கு வேண்டும் என்பதை தேவனுடைய கரங்கள்ல இருந்து நான் இது வரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கூட பெற்றுக்கொள்ளல அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நான் தேவன்கிட்ட இருந்து இன்னும் ஒரு உதவி கூட நான் பெற்றுக்கொள்ளல, நான் இயேசுவை ஏத்துக்கிட்டு வந்துட்டு தான் பேரு, ஆனா இன்னமும் நான் ஒரு நன்மையும் அவர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பாதுகாப்பை தினம் தினம் ஒவ்வொரு நொடியும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம இன்னும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இணைப்பானது அவருடைய வருகை மட்டும் அது உறுதியாக காணப்படணும். அப்ப ஆதாமினுடைய பாவ வீழ்ச்சி மரணத்தை விளைவித்துட்டு போயிருச்சு. ஆனா அதை சரி செய்யும் பொருட்டாக கிறிஸ்துவானவர் அது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். இப்போ ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரமே, கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு, மனம் திரும்புவதற்கான வாழ்க்கைக்கு ரட்சிப்பு என்கின்ற ஒரு கோட்பாட்டை கிறிஸ்துவானவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோருக்குள்ளேயும் நம்ம எல்லாரும் அக்கிரமும் பாவங்களும் பொல்லாங்கான காரியங்களையும் செய்கின்றவர்களா இருந்தோம். முன்னோ நம்ம அக்கிரமங்களை விளைவிக்கின்றவர்களா இருந்தோம். முன்னோ நம்ம பாவத்திலே செய்து பாவத்திலே மரித்து போகின்றவர்களா இருந்தோம். ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டால் அவன் பாவத்திலே நிலை நிற்க கூடாது. அவன் பாவத்தை அவன் சுமக்க கூடாது. பாவத்தினுடைய கரை, அந்த தன்மை அவனுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது என்பதை கிறிஸ்து விரும்புகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. பாவத்தினால நான் பிறந்திருக்கிறேன், ஆனா அந்த பாவத்தை ஜெயிப்பதற்காக நான் வாழ வேண்டும். நீங்க நினைக்கலாம், பாவத்தை நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பாவம் பிறப்புலேருந்தே இருக்குது. பவுலே சொல்றாரு, நான் விரும்புகிறத செய்யாம வெறுக்கிறதையே செய்யறேன், நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு சொல்லும் போது நான் எப்படி பாவத்தை ஜெயிக்க முடியும்? சுயமாக நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியாது. கிறிஸ்துவானவரோட உதவியோடு மாத்திரமே நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியும்.
அவர் எப்படி பிசாசானவனுடைய தலையை சிலுவையிலே நசுக்கினாரோ அதே போல நீங்களும் உங்களுடைய பாவத்தின் தன்மைகளை, கரைகளை கிறிஸ்துவானவருடைய சிலுவையிலே நசுக்க கிறிஸ்துவானவர் விரும்புகின்றார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நானும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல அவரே என்னுள் பிழைத்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயத்துல பிழைத்திருக்கிறார் என்று சொன்னால் பிசாசானவன் அங்கு மாண்டு போனவனாய் காணப்படுவான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.